வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள் இதெல்லாம். அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். ரிஷபராசி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போறார். அது ஒரு மறைவு ஸ்தானம் தான், பாதி மறைவு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு போகும்போது இந்த சுக்கிர பகவான் இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ ராசிநாதன் அப்படிங்கும்போதே இந்த ரிஷபராசினியர்கள் எப்போவுமே சந்தோஷமான பிரியர்கள். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எந்த கவலை இருந்தாலும் பரவாயில்லை, கடன் இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற, ஏன் உடல் ஆரோக்கியமே நல்லபடி இல்லைன்னாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே சமயம் 6ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான். ஆக தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், கடன் விஷயத்தில் இவங்க கரெக்டாக இருக்கணும். கண்ணாபின்னு கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அப்போ அதை வச்சு தான் பிரச்சனை. ஸோ இந்த 1-6 இது வரைக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் 3ஆம் இடம் அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அரைமறைவு ஸ்தானம் இது. அப்போ தொடர்புகளை விரிவடைய வைப்பார். ஏன்னா ஆல்ரெடி அங்கே இவர் இருக்கார், குரு இருக்கார், உச்சமடைந்து இருக்கார். இந்த குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேருக்கு சில விஷயங்களில் தொடர்புகள், இந்த தொடர்பு துறையில் இருக்காங்க பாருங்க. ஏன் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம். அப்போ இந்த தொடர்புகள் மூலமாக இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் குரு பகவான் உச்சம். ஆனால் பார்வையால் சமாளிக்கிறாங்க, குருவோட பார்வை. அப்போ இந்த சுக்கிரனும் அங்கே போகும்போது இந்த சுக்கிரன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொடர்புகளை வச்சு இவங்க முன்னேறணும், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணினாங்கனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மை இருக்குங்க. எப்பவுமே ஒரு ராசியாதிபதி மறைவு ஸ்தானங்களுக்கு போகும்போது அவங்க எதை முயற்சி பண்ணுறாங்களோ அதை கொஞ்சம் தடங்கல் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. தசாபுத்தி சரியாக இருந்தால் ஓகே, சிறப்பு தான். இந்த ரிஷபராசிக்கு ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ பள்ளி கல்விக்கெல்லாம் இப்போ குழந்தைகள் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. ஆரம்பமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல, கரெக்ட், எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வரைக்கும் இந்த அழுகிற குழந்தைங்க அதெல்லாம் பற்றி இது வரைக்கும் போடலை, நிறைய வரல. இந்த தாட்டி ஏதோ நல்லா இருக்குன்னு தோணுது. குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற குழந்தைங்களுக்கு 22 வயசு வரைக்கும் சொல்லுங்களேன். அதான் இப்போ சாதாரணமாக சின்ன குழந்தைகளை விட்டுருங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு எப்போவுமே விளையாட்டு தான் இருக்கும். முக்கியமாக படிப்புங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால ஏன்னா வீட்டிலேயே இருந்து இது பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஸ்கூலுங்கும் போது கொஞ்சம் யோசனை வரும், அழுக வரும். இல்லை சார், வருஷம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமாம், அது வேணும்னே எடுத்து போடுவாங்க, ஜாலியாக இருக்கும் பசங்க. ஆமாம், அது 2 நாளில் சரியாயிடும், அவ்வளோதான். அது என்ன அந்த மாதிரி குழந்தைகள்.
இப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தொடர்பு. அப்போ இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு வரும். என்னென்னா யாரையோ ஒருத்தரை பார்க்குறாங்கல்ல, இப்போ வீட்டில் அம்மா அப்பா இவங்களையே பார்த்துருந்தாங்க, வெளியில் போயிட்டு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, கூட படிக்கிற பசங்க, மிஸ்ஸு, ஆசிரியர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து தொடர்புகள். அப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறது அரைமறைவு, அப்படி வந்து தொடர்புகள். அப்போ இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இது வரும். உயர்நிலை படிப்பு சார், உயர்நிலை படிப்பு, கல்லூரி படிப்பு அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். எப்படின்னா, எப்படி படித்தா எப்படி வெற்றி அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அதான் புதிய முயற்சிகளை பார்ப்பாங்க, ஒரு எண்ணம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு இது, ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-5 கூடிய அதிபதி புதனோட நட்சத்திர சஞ்சாரத்தில் 22ஆம் தேதியிலேருந்து வரார். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓகே, திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா இந்த ரிஷபராசிக்கு? ஏன்னா ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆமாம். இன்னொன்று குருவே மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கார், 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். உச்சம் பெற்ற கிரகத்தோட இந்த சுக்கிர பகவான் ரெண்டும் பகை கிரகங்கள். கரெக்ட். இது எப்படி இருக்கும் திருமண ரீதியா முயற்சி பண்றவங்களுக்கு? திருமண ரீதியான்னு சொன்னா மெயினா வந்து செவ்வாய் தான் பார்க்கணும், 7ஆம் அதிபதி. குரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால, இன்னொன்னு யுத்த கிரகங்கள் ரெண்டுமே, இது ரெண்டும் ஒன்னா வரதுனால அந்த கேள்வி கேட்கறேன். அதான் கரெக்ட். ஏன்னா இந்த ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தடை இருக்கும். டக்குனு சில பேருக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ரிஷபராசி அப்படிங்கும்போது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், அதில் இந்த ரோகிணிங்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம், என்ன அந்த சந்திரனோட ராசியில தான் இவங்க 2 பேரும் வராங்க. அதனால இந்த ரோகிணிங்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க உச்சமா இருக்காரு ரோகிணில, அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். அந்த நீங்க சொல்ல மாதிரி இந்த ஜாதக ரீதியா பார்த்துட்டு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறப்பு. ஆனா அது சம்பந்தமா முயற்சி பண்ணலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானமே இதுதான். 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். நீங்க சொல்ல மாதிரி குரு தான் புத்திரகாரகன், களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், சுக்கிர பகவான் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆனா நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து புனர்பூசத்துல இருக்கார். யாரு? குரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் சேர்ந்து இருக்க போறாங்க. அந்த 3 நாள் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட இந்த சுக்கிரனோட நட்சத்திர சஞ்சாரம் மாறிடுறது. மாறும்போது ராசியில இருந்தா கூட மாறிடுறது. அப்புறம் அந்த டிகிரி வைஸ் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முயற்சி எடுத்தா வெற்றி அடையறதுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கு. சரி சார், ஓகே. இப்போ அந்த யுத்த கிரகங்கள் அப்படின்றதுனால தான் கேட்குறேன், கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 6ஆம் அதிபதியா வராரு, ஒரு கடன் பிரச்சனையால சண்டை வரலாம், இல்ல உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால சண்டை வரலாம், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு. கரெக்ட். இது எப்படி இருந்தா நல்லது? இதை கரெக்ட் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி ராசிநாதன் பகிர்வுண ரோகாதிபதி, அவர் மறைவு ஸ்தானத்துல வந்துட்டார். ராசிநாதன் நீங்க சொல்ல மாதிரி மறைவு ஸ்தானத்துல வந்தாலே கொஞ்சம் இதுதான் பிரச்சனை. இவங்களுக்கு குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை வரும், டென்ஷன் இருக்கும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இந்த ரிஷபராசினர்கள் இந்த கால நேரம் அறிந்து செயல்படுவார்கள். எப்படின்னா ஒரு சண்டை பெருசாக போகிறதுனா விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதான் பெரிய பாக்கியம். அதுவும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் கொஞ்சம் கோபம் இருந்தாலும் ரோகிணியை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும், மிருகசீரிஷமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு சண்டைன்னு பெருசாக ஆகுது அப்படிங்கும்போது அவங்க கை ஓங்குதுங்கும்போது இவங்க டப்புன்னு இறங்கிடுவாங்க. இறங்கி அது சமநிலைக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் கணவன் மனைவியோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு தொடர்பின் மூலமாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால. ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேரும் இருக்கும்போது சில பேருக்கு தான் குரு சுக்கிர யோகம் உண்டாகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒரு இதுதான் பிரச்சனை தான். அப்போ கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஓகே. இப்போ ரிஷபராசி பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கணும்? ஏன்னா அதான் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு இல்லையா, பகை கிரகங்கள், அது ரெண்டுமே யுத்த கிரகங்கள். நம்ம அப்படின்னு சொல்லலாம், இல்ல பகை கிரகங்கள் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குருவுக்கு நட்பு வீடு, கரெக்ட், சுக்கிரனுக்கு பகை வீடு, பலம் வந்து குருவுக்கு தான் அதிகம். அப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கணும், இல்ல கடன் பிரச்சனை, அதையும் சொல்லுங்க சேர்த்து. இப்போ பெண்களுக்கு அப்படிங்கும்போதே இந்த ரிஷபராசி பெண்கள் சாதாரணமாகவே நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நட்சத்திர ரீதியாக சொல்லிட்டீங்க, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த புருஷன் அதான் கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கிரகங்கள் 2மே வந்து இதுதான். அதனால கண்டிப்பாக அவங்க அதை பெருசுபடுத்தாமல் போகிறது நல்லது. இல்லைன்னா அது ரொம்ப வேற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ பகை உருவாகும்.
குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள பெரிய டைவர்ஸ் வரைக்கும் கூட போகும். ஏன் அப்படின்னா பகை தான். அந்த பகை ருண ரோகாதிபதி மறைகிறார். அப்போ சில பேருக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும், பகைமை மறையிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் அதிகமாகிறதுக்கு அதான் சார் கேட்க வந்தேன். நான் தான் மாத்தி கேட்டேன். வேற என்னன்னா 6ஆம் அதிபதி கடன் ஏதாவது கொடுத்துருவாரு. ஏன்னா ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை பத்தி சொல்லிட்டீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் கடனுக்கு தான் கேட்கறேன். குறிப்பா அந்த பெண்களுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்கு இது ரிஷபராசியில. 6ஆம் அதிபதி அது மட்டும் இல்ல, தசாபுத்தியே ஒரு சிலருக்கு பாதிச்சதுனால கடன் பிரச்சனை இருக்கு. அது தீர்மானதான் நான் கேட்க வந்தேன். நானே மாத்தி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. கடன் பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா இந்த நேரத்துல அவர் மறைகிறார் அப்படிங்கும்போது கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு. ஏன்னா இப்போ 2-3 கடன் இருக்கும் சார், சின்ன சின்ன கடனாக இருக்கும். அதை ஒரே கடனாக வாங்கி வேணா அடைச்சிடலாமாங்கிற ஒரு திங்கிங் வரும். வந்து இது அப்ளை பண்ணும்போது திடீர்னு ஒரு வேற செலவு வரும். அப்போ அந்த கடனை தூக்கி அந்த செலவை சமாளிக்கிற மாதிரி வந்துடுவாங்க. அப்போ இந்த 3 சின்ன சின்ன கடனும் இருக்கும், இந்த பெரிய கடனும் இருக்கும். அதனால தான் இவங்க கவனமாக செயல்படுறது நல்லது கடன் விஷயத்தில். மருத்துவம் சார்ந்து எப்படி இருக்கணும் இந்த டைம்ல? ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவெல்லாம் நிறைய வச்சுட்டே இருக்கு. இப்போ சனி வந்து ராசி பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம். இதனால நல்ல வேகமாக ஓடிட்டு இருந்தவங்க கூட ரொம்ப டல்லாக இருக்காங்க. அதாவது ஒரு 50-100 கிலோமீட்டர்ல ஓடுறாங்கன்னு வச்சுக்கலாம், 50 கம்மி பண்ணிருக்கு. கரெக்ட். ஸ்பீட் பிரேக் போட்டுருக்கு. கரெக்ட். இது எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உடல்நல ரீதியா? அது மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த சனி பார்வையினாலே லேசினஸ் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து சனி மந்தன் அப்படின்னா ஒரு ஸ்லோவான கிரகம். அதனால தான் நம்ம மந்தன்னு சொல்கிறோம். என்ன அந்த வகையில் இந்த ரிஷபராசினர்களுக்கு அவங்க ஜென்மராசியே பார்க்குறாரு அப்படிங்கும்போது அதுவும் 3ஆம் பார்வையாக பக்கத்துலேயே பார்க்குறாரு. அப்போ உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருக்கணும் எப்போவுமே. அது கொஞ்சம், ஏன்னா இவங்க கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்கள். ஆமாம். என்ன நல்லா சாப்பிட்ணும், ஏன்னா சுக்கிரனோட வீடு. அதனால நல்லா சாப்பிட்ணும், அது இதுன்னு அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாலே போகிறோம். அதுக்காக சாப்பாட்டு குறைச்சிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு தான், சந்தோஷத்துக்கு தான். அப்போ இவங்க அந்த கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலே போகிறோம். ஓகே. பரிகாரம் ரிஷபராசிக்கு? ரிஷபராசி பரிகாரம் அப்படிங்கும்போது சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இவங்க வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம், அது என்ன சார் ஒரு 10 ரூபாய் ஆக போகிறது, நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்படியே நெய் உருகி ஒளி கிடைக்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த ராசிநாதன் அதே சமயம் பகைருண ரோகாதிபதி 3ஆம் இடத்துல அரைமறைவு ஸ்தானத்தில் வந்தால் கூட இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஒரு தொடர்புகளின் மூலமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.